வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்டேஸ்வரர் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆந்திராவுடைய எல்லைப் பகுதியிலையும் அமைஞ்சிருக்கக்கூடிய கோயில் தான் இந்த பள்ளிகொண்டேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய தல வரலாறை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இங்கே சிவபெருமான் பார்வதியுடைய மடியில் பள்ளி கொண்டிருப்பவராலேயே இந்த கோயில் பள்ளிகொண்டேஸ்வரர் என அழைக்கப்படுகிறது. வாங்க இதோடைய தல வரலாறை இப்போ பார்ப்போம். துர்வாசக முனிவரால் இந்திரன் அவர்கள் சாபம் புரிகிறார். அந்த சாபத்தினால அசுரர்கள் இந்திரனுடைய ராஜ்யத்தை கைப்பற்றுறாங்க. உடனே இந்த ராஜ்யத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கு பிரகஸ்பதி அப்படிங்கிற தேவகுருட்ட ஒரு ஐடியா கேட்குறாங்க. அப்படிங்கிற அவர் பார்க்கடலை கடைஞ்சி அதில் இருக்க அமுதத்தை உண்டு பலம் பெற்று அசுரர்களை வெல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே இந்திரர் திருமாலினுடைய உதவியுடன் வாசி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை எடுத்து பருகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த அமுதத்தை எடுக்கும்போது வாசி என்ற பாம்பு தன்னுடைய வலியை தாங்க முடியாமல் விஷத்தை கக்க ஆரம்பிச்சிருது. உடனே தேவர்கள் சிவபெருமானை வேண்டிக்கிறாங்க, இந்த இதுலேருந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு. உடனே சிவபெருமான் தன்னுடைய நிழலில் தோன்றிய சுந்தரரை அனுப்பி அந்த விஷத்தை கொண்டு வர சொல்கிறாரு. அந்த சுந்தரர் அவர்களும் அந்த விஷத்தை ஒரு நாவல் பழம் போல் ஒரு திரட்டி சிவபெருமான்ட்டு கொடுக்குறாங்க. உடனே தேவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷத்தை வெளியே வீசினா அனைத்து சீவராசிகளும் அழிஞ்சு விடும் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட கூறுறாங்க. இதை கேட்ட சிவபெருமான் இந்த டயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த விஷத்தை மூர்த்தியாக்கி தன்னுடைய நாவில் மூலமாக விழுங்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை கண்டு பயந்த பார்வதி தேவி அவர்கள் சிவனுடைய தன்னுடைய மடியில் படுக்க வச்சு அந்த விஷத்தை தன்னுடைய தொண்டையிலே தங்குற அளவுக்கு இறுக்கி பிடிச்சிடுறாங்க பார்வதி அவர்கள். அப்போது சிவபெருமானுக்கு தொண்டை பகுதியில் நீல நிறத்தில் காணப்படும். அதனாலே சிவபெருமான் நீலகண்டேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்கப்பட்டனாலேயே பார்வதி தேவி இங்கே அமுதாம்பிகை அப்படின்னு இங்கே அழைக்கப்படுறாங்க. பிறகு சிவபெருமான் பார்வதியை கைலாசம் செல்கிறாங்க. அப்படி செல்லும் வழியில் தான் இத்தலத்தில் சற்று இளப்பாரி செல்லலாம் அப்படின்ட்டு கூறப்பட்டதாகவும் சிவபுராணத்துலேயும் சிவகந்த புராணத்துலேயும் கூறப்பட்ட கோயில் தான் இந்த பள்ளிகொண்டேஸ்வரர் கோவில். இங்கே சிவபெருமான் பார்வதி தேவியுடைய மடியில் பள்ளி கொண்டு இருப்பதாலே இந்த கோயில் பள்ளிகொண்டேஸ்வரர் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் தான் ஈசனை வழிபட்டால், அதாவது பிரதோஷ காலங்களில் வழிபட்டால் செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர பேரரசர் வித்யாரங்கரால் இந்த கோயில் கட்டப்பட்டுச்சு. இங்கே உள்ள சிவபெருமான் மனித உருவில் ஆலயத்தில் விஷம் உண்ட பின்னர் பார்வதியுடைய மடியில் தலை வைத்து படுத்து ஓய்வு கொடுக்கக்கூடிய உருவில் இங்கே சிவபெருமான் காட்சியளிக்கிறாரு. இங்கே பார்வதி தேவி மங்களாம்பிகை அப்படின்னு அழைக்கப்படுகிறாங்க. இந்த கோவிலில் மட்டும்தான் சிவபெருமான் பள்ளி கொண்டு காணப்படுவார். அதாவது பரந்தாமனை போலவே பரமேஸ்வரனும் பள்ளி கொண்ட ஒரே கோவில்
எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவாலயத்தில் மட்டும்தான் வந்துட்டு காட்சியளிப்பார். இந்த கோயிலில் தான் வந்துட்டு முதல் வந்துட்டு பிரதோஷ வழிபாடு வந்துட்டு நடத்தப்பட்டதாகவும், அதன் பிறகே வந்துட்டு மற்ற சிவாலயங்களை வந்துட்டு பிரதோஷ வழிபாடு தொடங்கியதாகவும் வந்துட்டு கூறப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. நன்றி, வணக்கம்.